கிராமத்தில் இருக்காது. கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, நம்முடைய சகோதர சகோதரிகளை, தன் மகனுக்கு பெண்ணு பார்ப்பாங்க. யாரு? அப்பா, அம்மா, அக்கா, தங்கை எல்லாம் போயிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு ஒரு வீட்டில் பிடிச்சிருக்கும். என் மகனுக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, ஏத்த பொண்ணு, அழகான பொண்ணு, நீ என் மருமக இல்லை, என் மக மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிப்பாங்க. அடேங்கப்பா, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் கேட்க முடியாது. ஓகேங்களா? வர்ணிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் முடிச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, ஒரு வாரங்க, ஒரு மாதம் மேக்சிமம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க மாமியார்ன்ற பவரு. அப்போ தான் தெரியும். புரியுதுங்களா? அதுங்க கூட வந்துட்டு 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க. யார்? அக்காவோ தங்கையோ இருப்பாங்க, கூட இருப்பாங்க. இவங்க பண்ணுற அது நியாயமும் சொல்ல முடியாது, அநியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது அவங்களுடைய பவர். அது புரியுதுங்களா? மாமியாருடைய பவர், அக்கா தங்கையுடைய பவர் காட்டுவாங்க. நீ வந்துட்டு என் மகனுக்கு இத்தனை வருஷம் நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? என் தம்பிக்கு, என் அண்ணனுக்கு எப்படி நான் பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா? எப்படி சோறை போட்டேன்னு தெரியுமா? துணிமணி துவைச்சி கொடுத்தேன். நீ நேற்று வந்தவ, நீ என்ன இவ்வளோ அதிகாரத்தை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது, சொல்கிறேன். புரியுதுங்களா? தூங்கினாலும் ஏன் தூங்குன, முழிச்சிருந்தாலும் ஏன் முழிச்சிட்டு இருக்கிற, ஃபோன் பேசினாலும் ஏன் பேசிட்டு இருக்கிற, பேசலனாலும் ஏன் பேச மாட்டேன்ற, சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிட்ட, சாப்பிடலாலும் ஏன் சாப்பிடல. புரியுதுங்களா? குனிஞ்சாலும் ப்ராப்ளம், நிமிர்ந்தாலும் ப்ராப்ளம், உக்காந்தாலும் ப்ராப்ளம், நின்னாலும் ப்ராப்ளம், நடந்தாலும் ப்ராப்ளம், லைட்டு போட்டாலும் ப்ராப்ளம், ஃபேன் ஆஃப் பண்ணாலும் ப்ராப்ளம், எதை பண்ணாலும் குற்றம் 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 தான். புரியுதுங்களா? அவர் வெளிநாட்டிலேருந்து போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எப்படா போவேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஓடி வந்துடுவார். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, அவங்களும் நிம்மதி கிடையாது. வெளிநாட்டுக்கு வந்தவன் இவனும் நிம்மதி கிடையாது. என் பையன் தானே, என் தம்பி தானே, என் அண்ணன் தானே, அவனுடைய சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். ஏதாவது நடந்தால் கூட மூடி மறைச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கிடையவே கிடையாது. அது போக மாமியார், மருமகள் மட்டும் தப்பாக சொல்லக்கூடாது. அவங்களும் வந்துட்டு என் மாமியார்ன்றது எங்கள் அம்மா மாதிரி தானே, என் நாத்தனார்ன்றது எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தானே, அவங்களும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவு. நீயா நானா, புரியுதுங்களா? அப்படி தான் போயிட்டுருக்கோம். போவும் அப்படியே போயிட்டுருக்குங்க. கல்யாணம் பண்ணவன் எதுக்குடா கல்யாணம் பண்ண, என்னடா இது முசீபத்து அப்படின்னு சொல்லிட்டு தலை பிச்சுக்கிட்டு முடியை கொட்ட ஆரம்பிச்சிடும், முடியும் வளர்த்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் நடக்குது. மேக்சிமம் 90% குடும்பத்தில் நீயா நானா தான். புரியுதுங்களா? தான் மகள் தப்பு பண்ணா, தூங்கினாலும் சரி, ஏஞ்சாலும் சரி, தவறு செஞ்சா அம்மா கண்டிப்பாக வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா மகள் தானே. தான் பெற்றது வேற, அவங்க பெற்றது வேற தான். அதே மாதிரி மருமகள் கூட மாமியார் தானே திட்டுறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏற்றுக்க மாறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொன்னாங்கன்னா அடித்தா கூட, அம்மா போட்டு புரட்டு எடுத்தா கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அவர் கணவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா இப்படி திட்டுனாங்க, எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா அடித்தா வாங்கிக்குவாங்க. மாமியார் ஒரு அடி அடித்தா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாமியாரும் சரி, மருமகளும் சரி, நீயா நானா தான் வாழ்க்கை. அப்படி தாங்க ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் தெரியாது, இஸ்லாத்தை பற்றி ஒரு புரிதல் கிடையாது, மறுமையினுடைய சிந்தனை கிடையாது. அவ்வளோதான். தீனு, மார்க்கம், இஸ்லாம், அது மருமகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அது வீட்டில் இருக்கக்கூடிய 2 அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அக்கா தங்கி, அவங்களும் சரி, குடும்பத்திலே மார்க்கம், இஸ்லாம், தீன், மறுமையினுடைய சிந்தனை இல்லைன்னு சொன்னால் இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் தொழுகிறாங்க,
நோம்பு நோக்குறாங்க, எல்லாமே செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க, பிரயோஜனம் கிடையாது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கிடையாது. இன்னல்லாஹ மாசாபிரின், பொறுமை பூமி ஆழ்வான். புரியுதுங்களா? பொறுமையாளன் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு யாருக்கிட்ட அந்த அந்த ஒரு சபர் கிடையாது. அதனால எத்தனை குடும்பங்கள் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு தெரியுமா? அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இன்னல்லாஹ மாசாபிரின். அது மட்டும் இல்லாம கபருக்கும் சரி, மறுமை நாளைக்கும் சரி, அல்லாவுக்கும் சரி அஞ்சு நடக்கணும். நபி வழியில் நடந்தால் கண்டிப்பா இம்மையிலும் மறுமை நாளிலும் மகத்தான வெற்றி இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.